பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 14ஆம் தேதி டெல்லியில் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் பயன் குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தரும் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சந்திப்பில் தமிழகத்தை தொடர்பான பழைய நிலுவையில் உள்ள தமிழகம் தொடர்பான பிரச்சனைகளை முதல்வர் வற்புறுத்துவார். அதாவது மீண்டும் அதனை வற்புறுத்தி வருவார். இதுவரை செயல்படாத திட்டங்களில் ஒரு கூடுதல் கவனத்தை பிரதமர் செயல்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாமே தவிர உடனே எல்லாம் நிறைவேறிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. காவிரி பிரச்சனை அப்புறம் மீனவரி பிரச்சனையில ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? கட்சித்தீவுல ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதை நாம தமிழக சென்றிக்காக மட்டும் விஷயங்களை பார்க்க கூடாது. ஒரு மத்திய அரசு, அவர்களும் அரசியலில் இருக்கிறார்கள். அவர்களின் சாதக பாதகங்கள், உலக அரசியலில் அவர்களுக்கு இதில் உள்ள சிக்கல்கள், இடர்பாடுகள், மாநிலம் தழுவிய அரசியலில் அவர்களுக்குள்ள அரசியல் லாபங்கள் என்று பல அடிப்படையும் பார்த்துதான் நாம் இதை முடிவெடுக்க முடியும். தமிழகத்தின் கோரிக்கையும் உரிமையும் நியாயமானது. அந்த நியாயத்தை நிலைநாட்டும் போது மத்திய அரசிற்கு நஷ்டம் வரும் என்றால், அரசியல் ரீதியாக நஷ்டம் வரும் என்றால் அவர்கள் அதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துத்தான் செய்வார்கள்.